Hello people, நான் உங்கள் டெக் வித் தேஷ் அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபயர் டிவி ஸ்டிக் 2021 தேர்ட் எடிஷனை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹3,999 அமேசானில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் வேணும்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அமேசான்லேருந்தே பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4K வேரியண்ட் வேணுனாலும் அதுக்கான லிங்க் கீழே போட்டிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி 4K வேரியண்ட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட சைட்லேயே வந்துட்டு என்னென்ன இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்தராக என்ன இருக்குன்றதை பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அமேசானோட லோகோ போட்டு ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் என்ன இருக்குன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரிமோட்டை எப்படி பேர் பண்ணுறது அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபயர் டிவி ஸ்டிக் இட்செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய ஃபயர் டிவி ஸ்டிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. மேலே ஒரு அமேசானோட லோகோ எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி டிவைஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பவர் கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு USB டைப் B பவர் கார்ட். குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு 2 மீட்டர்ஸ் பவர் கார்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HDMI எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில டிவியில் வந்துட்டு டேரெக்டாக ஃபயர் டிவி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க அவங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு புது ஃபயர் டிவி ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதில் புதுசாக நிறைய பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பட்டன்ஸ்லாம் எதுக்கு என்னன்றதை நம்ம வீடியோவில் ஃபர்தராக பார்ப்போம். இப்போதைக்கு இதோட டிசைன் வச்சு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. எக்ஸ்ட்ராவாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வழக்கம் போல் ஃபயர் டிவின்றது அவங்களோட லோகோ எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அமேசானோட லோகோ போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட் 1 ஆம்பியர் பவர் அடாப்டர். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பாக்ஸில் வருது. அண்ட் ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மியூசிக், ஆப்ஸ், ப்ரைம் வீடியோஸ், லைவ் டிவி பட்டன் அண்ட் அலெக்ஸா பட்டனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டன்ஸோட யூசேஜ் பற்றி நான் ஃபர்தராக வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் டிவியில் கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணி இன்டர்ஃபேஸில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ கனெக்ட் பண்ண உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பூட் ஆகும்போதே ஃபயர் டிவியோட லோகோ காட்டுது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் பேட்ரி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபயர் டிவி ஸ்டிக்கோட பேர் ஆகிடுது. பிகாஸ் இது ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் வந்துட்டு ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடுது. அண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா AAA பேட்ரி 2 பேட்ரி கொடுத்துருந்தாங்க. நான் அதை மென்ஷன் பண்ண மறந்து போயிருந்தேன். ஸோ அமேசான் பேசிக்ஸோட பேட்டரியை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபர்தராக இதை செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபைனலி நான் அதை செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் 3rd ஜென்ரேஷனோட புதிய யூசர் இன்டர்ஃபேஸ். அண்ட் இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பழைய இன்டர்ஃபேஸை விட ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் லைவ் அப்படின்ட்டு புது ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைண்டில் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூவிஸ், டிவி ஷோஸ், ஆப் ஸ்டோர்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ட்ராமா, அனிமேட்டட், க்ரைம், ஃபேண்டசி, டாக்குமெண்ட்ரி, சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற கேட்டகரிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை சூஸ் பண்ணி கண்டென்ட்டை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறமா லைவ் அப்படின்றது புதுசாக ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பழைய ஃபயர் டிவி ஸ்டிக்கில் இந்த ஆப்ஷன்ஸே கிடையாது. லைவ் டிவி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ஆப் ஸ்டோர், அமேசான் மியூசிக் அப்படின்றதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. அண்ட் இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்ப்போம். செட்டிங்ஸோட இன்டர்ஃபேஸையும் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மை ஃபயர் டிவி ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம டிவைஸ் இன்ஃபர்மேஷன் பற்றியும் ஸ்டோரேஜ் பற்றியும் பார்ப்போம்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் ஓனர் நேம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5.35 GB டோட்டல் ஸ்டோரேஜ், அண்ட் அதில் 4.40 GB நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கணுன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் எப்போ பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை நீங்கள் ஸ்லீப் மோடில் போடலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஃபேக்ட்ரி ரீசெட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரைம் வீடியோவிலேருந்து ஒரு மூவியோட சின்ன கிளிப்பிங் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த டிவைஸோட ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அண்ட் இதை வந்து என்னோடய ரவுட்டரில் 5Gயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவைஸ் 5G நெட்வொர்க்கையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு 1080pயில் எடுத்த உடனே லோட் ஆகிடுச்சு. அது வந்துட்டு இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தும் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து லைவ் டிவி பட்டன் கொடுத்துருக்காங்க ரிமோட்டில். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ என்னோடய ஃபயர் டிவி ஸ்டிக்கில் ஆல்ரெடி யுப் டிவி ஆப் வந்துட்டு ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. பட் அதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை. இப்போ ஃப்ரீயாக வந்துட்டு யுப் டிவியில் வந்துட்டு நியூஸ் 7 தமிழ் வந்துட்டு லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் 7 தமிழ் மட்டும் இல்லாமல் நீங்கள் சன்நெக்ஸ்ட் ஆப், ZEE5 ஆப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் வர லைவ் சேனல்ஸ் எல்லாமே இதில் காட்டும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபயர் டிவியோட ரிமோட்டில் வந்துட்டு இன்னொரு 4 பட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மியூசிக் அண்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஸ்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபயர்ஸ்டிக்கில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிடுது. அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும் கூட பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கண்டென்ட் பார்த்துட்ருக்கும் போதாக இருந்தாலும் சரி, அமேசான் மியூசிக் ஆர் நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் ப்ரைம் வீடியோன்ற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இமீடியட்டாக உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு, ரீவைண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஹோம் பட்டன் இருக்குது, ஆப்ஷன்ஸ் பட்டன் ஒன்று இருக்குது, பேக் பட்டன் ஒன்று இருக்குது, அண்ட் அலெக்ஸா வாய்ஸ் ரெக்கக்னேஷனுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே ஒரு சின்ன குட்டி மைக் ஒன்று இருக்குது, அண்ட் ஒரு ட்ராக் பேட் ஒன்று இருக்குது. அண்ட் டிவி ஆர் எனி எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ரிமோட் வச்சு. பட் இதை வந்துட்டு நீங்கள் டிவி சைடோ இல்லை எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைடோ டைரக்ட் பண்ணி காமிச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், உங்களோட ஹோம் தியேட்டர் டிவைஸை வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிவியை மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிவிலேயே கூட வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவியை மியூட் பண்ணுறேன், மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே டிவியோட சவுண்ட் வந்துட்டு மியூட் ஆகுது. அண்ட் வால்யூம் டவுன் பண்ணுறேன், டவுன் ஆகுது. அண்ட் வால்யூம் அப் கூட பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ இந்த ரிமோட்டை வந்துட்டு உங்களோட டிவி ஆர் எனி அதர் டிவைஸ் கூட எப்படி பேர் பண்ணுறதுன்றது இப்போ நான் காமிக்கிறேன். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் எக்யூப்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ரெடி என்னோடய டிவி பேர் ஆகிருக்கு அண்ட் ஃபயர் டிவி ஸ்டிக் பேர் ஆகிருக்கு. அண்ட் ஆட் எக்யூப்மெண்ட் கொடுத்திங்கன்னா உங்களோட ரிசீவர், சவுண்ட் பார், டிடிஹெச் செட்டாப் பாக்ஸ், கேம் கன்சோல், ப்ளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ், மீடியா பிளேயர்ஸ்னு எக்கச்சக்கமான டிவைஸஸை நீங்கள் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு ரிமோட்டையே நீங்கள் அந்த டிவைஸஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மிரரிங் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே மிரர் ஆப்ஷன் எதுக்குன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் டிவியில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் கேஷ் ஸ்க்ரீன் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இந்த டிவைஸோட நேம் அதில் காட்டும். அதை வச்சு நீங்கள் டிஸ்பிளேவை ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வச்சு வயர்லெஸ்ஸாகவே இந்த டிவைஸோட ஆடியோ அவுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா ரிமோட் அண்ட் ப்ளூடூத் டிவைஸஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபயர் டிவி ரிமோட் ஆல்ரெடி நான் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுன்னு சொன்னதுனால அந்த ஃபயர் டிவி ரிமோட்டை வந்துட்டு டிடெக்ட் பண்ணி அங்கே காட்டுது. ஸோ உங்களுக்கு வேறு எதனா ஒரு அடிஷ்னல் ரிமோட் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணணுன்னா கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் அதர் ப்ளூடூத் டிவைசஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் ஆட் ப்ளூடூத் டிவைசஸ் கொடுத்து உங்களோட எந்த ப்ளூடூத் டிவைஸாக இருந்தாலும் இது கூட பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவியாக மாற்றணும்னா இதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வேறு எங்கேயுமே இருக்காது. பிகாஸ் இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி அண்ட் இதுலேயே வந்துட்டு நெட்டில் வந்துட்டு லைவ் டிவி எப்படி பார்க்குறதுன்றதை நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு Amazon Firestick வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வச்சு பை பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வேறு எதனா ஒரு டிவைஸை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த டிவைஸை நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.